திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பக்ரா மாடு வசனங்கள் 201 முதல் 210 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். சல் பனீ இஸ்ராஈல கம் ஆதைனாஹும் மின் ஆயத்தின் பையினஹ் ومن يبدل نعمة الله من بعد ما جاءته فإن الله شديد العقاب. இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு எத்தனை தெளிவான சான்றுகளை வழங்கினோம் என்பதை அவர்களிடமே கேட்பீராக. அல்லாஹுவின் அருட்கொடை தன்னிடம் வந்த பிறகு யாரேனும் அதை மாற்றினால் அவனை தண்டிப்பதில் அல்லாஹ் மிக கடுமையானவன். زين للذين كفروا الحياة الدنيا ويسخرون من الذين آمنوا والذين اتقوا فوقهم يوم القيامة والله يرزق من يشاء بغير حساب. இறை மறுப்பாளர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அலங்காரமாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை ஏளனம் செய்கின்றனர். ஆனால் இறையச்சமுடையோர் மறுமை நாளில் அவர்களுக்கு மேலாக இருப்பார்கள். தான் நாடியோருக்கு அல்லாஹ் கணக்கின்றி வழங்குகிறான். كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه من الحق بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم. மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாக இருந்தனர். அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டபோது நற்செய்தி கூறுபவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். மனிதர்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதில் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக மெய்ப்பொருளுடைய வேதத்தையும் நபிமார்களுடன் இறக்கி வைத்தான். வேதம் வழங்கப்பட்டவர்கள் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் தமக்கிடையே உள்ள பொறாமையின் காரணமாகவே அதில் கருத்து வேறுபாடு கொண்டனர். அவர்கள் எந்த உண்மையில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதில் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹு தனது நாட்டத்தின்படி நேர்வழி காட்டினான். அல்லாஹு தான் நாடியோரை நேரான பாதையில் செலுத்துகிறான். أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. உங்களுக்கு முன் சென்றோர் அடைந்த சோதனைகளை போன்று உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என எண்ணிக்கொண்டீர்களா? அவர்களுக்கு வறுமையும் நோயும் ஏற்பட்டது. இறை தூதரும் அவருடன் இருந்த இறை நம்பிக்கை கொண்டோரும் அல்லாஹுவின் உதவி எப்போது என்று கூறும் அளவுக்கு உழுக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் உதவி அருகில் இருக்கிறது. يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين وابن السبيل وما تفعلوا من خير فإن الله به عليم. அவர்கள் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். செல்வத்திலிருந்து நீங்கள் எதை செலவிடுகிறீர்களோ அது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உரியது. நீங்கள் நன்மையான எதை செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று கூறுவீராக. كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن
تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. போர் புரிவது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும். ஒரு விஷயம் உங்களுக்கு தீயதாக இருக்கும் நிலையில் அதை நீங்கள் விரும்பக்கூடும். அல்லாஹுவே அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به والمسجد الحرام وإخراج أهله منه أكبر عند الله والفتنة أكبر من القتل ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم إن استطاعوا ومن يرتدد منكم عن دينه فيمت وهو كافر فأولئك حبطت أعمالهم في الدنيا والآخرة وأولئك أصحاب النار هم فيها خالدون. நபியே, புனித மாதத்தில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதில் போர் புரிவது பெரும்பாவம்தான். அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுப்பதும், அவனை மறுப்பதும், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுப்பதும், அதற்குரியோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹுவிடம் பெரிய பாவமாகும். குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கொடியது என கூறுவீராக. அவர்கள் சக்தி பெற்றால் உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பும் வரை உங்களுடன் போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள். உங்களில் யார் தனது மார்க்கத்தை விட்டு வெளியேறி இறை மறுப்பாளர்களாகவே மரணிக்கிறாரோ அவர்களின் செயல்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் அழிந்துவிட்டன. அவர்களே நரகவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. இறை நம்பிக்கை கொண்டோரும் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்தோருமே அல்லாஹுவின் அருளை எதிர்பார்க்கின்றனர். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما ويسألونك ماذا ينفقون قل العفو كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. நபியே, மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். அவ்விரண்டிலும் மக்களுக்கு பெரும் பாவமும் சில பயன்களும் இருக்கின்றன. அவ்விரண்டிலும் உள்ள பயன்களை விட பாவம் மிக பெரியதாகும் என்று கூறுவீராக. அவர்கள் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். தேவைக்கு போக எஞ்சியதை என்று கூறுவீராக. இவ்வுலகையும் மறுமையும் பற்றி நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் இவ்வாறே உங்களுக்கு வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். في الدنيا والآخرة ويسألونك عن اليتامى قل إصلاح لهم خير وإن تخالطوهم فإخوانكم والله يعلم المفسد من المصلح ولو شاء الله لأعنتكم إن الله عزيز حكيم. அனாதைகளை பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். அவர்களுக்கு நல்லதை செய்வது சிறந்தது. அவர்களுடன் நீங்கள் கலந்து வாழ்ந்தால் அவர்கள் உங்கள் சகோதரர்களாவார். நன்மை செய்பவரிலிருந்தும் குழப்பம் செய்பவரை அல்லாஹ் நன்கறிவான். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருப்பான். அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்று கூறுவீராக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.